This meeting is being recorded. யாரும் ஃபாலோ பண்ணா எத்தனை நாள் ஃபாலோ பண்ணீங்க அதே மெத்தட் ஃபாலோ பேக் மெத்தட் 7 days ஏதாவது எக்ஸல்ல போட்டு வச்சிருக்கீங்களா டெய்லி எவ்வளவு அக்கவுண்ட் பண்ணிருக்கீங்க ஃபாலோ பண்ணி சரியா ஃபாலோ 7 days போட ஃபாலோ 3 ஃபாலோ நீங்க அப்ப உங்களுக்கு என்னன்னா நீங்க உங்களோட ப்ரொஃபைல் கொஞ்சம் பாருங்க ஏதாவது இன்னும் கொஞ்சம் மாற்ற முடியுமா போஸ்டிங்ஸ் ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் ஏதாவது போட்டு பாருங்க அது சேம் டைம் அவங்களுக்கு பிடிக்கணும் நம்ம போஸ்ட்ல எதுவுமே இல்லாம இருந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ண சொல்லக்கூடாது இதை ஒரு தடவை கரெக்ட் பண்ணி பாருங்க ப்ரொஃபைல மட்டும் கரெக்ட் பண்ணி பாருங்க ஸ்கிரீன் தெரியுது Yes, sir. ஓகே லாஸ்ட் கிளாஸ் வந்து மெட்டா ஆட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா கேம்பெயின் செட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் ஸோ வில் கோயிங் டு தட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நான் என்ன எப்படி டீச் பண்ணேன்னா தியரிட்டிக்கலாகவும் பண்ணுறேன் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் ஃபைனலாக ஆட் கிரியேட் பண்ணுறது தனியாக நம்ம பார்க்கணும் நம்ம என்னடா கொஞ்சமாக உள்ளே போயிட்டு வரோம்னு நினைக்க வேண்டாம் உள்ளே போயிட்டு வரப்ப எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிடறேன் அப்புறம் ஒரு ஆட் இது எல்லாத்தையும் சேர்த்து கிரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆமா எல்லா இதுக்கும் ஒரு ஆட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும் புதுசா கிரியேட் பண்ணணும் ஸோ அது ஆட்ஸ் மேனேஜர்ல போய் வந்தீங்கனாலும் உங்களுக்கு வரும் இல்ல business.facebook.comல போயிட்டு கீழே செட்டிங்ஸ்ல போயிட்டீங்கன்னா அந்த யூசர் அதெல்லாம் வர்றப்ப ஆட் அக்கௌண்ட்னு வரும் ஆட் அக்கௌண்ட் நியூ அக்கௌண்ட் ஆட் பண்ணு கிரியேட் பண்ணுங்க ஒரு இது ஸோ நம்ம இது அக்கௌண்ட்டை விட்டுட்டோம்னா இது 3 லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் 3 லெவல் ஸ்ட்ரக்சர் அதாவது அக்கௌண்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா பொதுவாக இந்த 3 இதுதான் தொடர்பாக 3 லெவல் ஸ்ட்ரக்சர் இப்போ கேம்பெயின் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் கோல் இதுதான் வந்து கேம்பெயின் நான் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றேன் மெட்டால அப்படின்னு சொன்னீங்கன்னா கோலை தான் நீங்க அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்றீங்க உங்களோட கேம்பெயின் என்ன அப்படின்னு கேட்டா லீட் ஜெனரேஷன் பிராண்ட் அவேர்னஸ் வெப்சைட் டிராஃபிக் என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி சில வரைக்கும் நான் காமிக்கிறேங்க வாட் இஸ் யுவர் கோல் அடுத்தது ஆட் செட் அப்படிங்கிறப்ப ஹூ வேர் வென் அண்ட் ஹவு மச் இந்த மாதிரி சில கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கிற இடம் தான் ஆட் செட் லெவல் ஸோ வாட் இஸ் யுவர் கோல் அப்படிங்கிறது லெட்ஸ் சே லீட் ஜெனரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்றேன் யாருக்கு காமிக்கிறீங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் வச்சுக்கோங்க என்டர்பிரனர்ஸ் வேர் கோயம்புத்தூர் லொகேஷன் வென் from January 21st, 2026. How much per day? 500 rupees. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்களா யாருக்கு எங்க எப்ப இதெல்லாம் வந்து ஆக்செப்ட் லெவல்ல நம்ம பண்ணணும் அடுத்தது ஆட் வாட் மெசேஜ் இமேஜ் ஷோன் ஸோ என்ன மெசேஜ் அவங்களுக்கு கன்வே பண்றோம் என்ன மாதிரி இமேஜ் அவங்களுக்கு காமிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஆட் லெவல் வரும் எக்ஸாக்டா இந்த 2 தான் வரும்னு கிடையாது நிறைய வருங்க உங்களுக்கு டாப் லெவல் சொல்றேன் இப்போ டாப் லெவல் ஸ்ட்ரக்சர் என்ன கேம்பெயின் உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறது ஆட் செட் லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யாருக்கு எங்க எப்ப என்ன காமிக்க போறீங்க அப்படிங்கிறது எவ்வளவு பட்ஜெட்ல ஆட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன டெக்ஸ்ட் காமிக்கிறீங்க என்ன இமேஜ் அவங்களுக்கு கொண்டு போய் காமிக்கிறீங்க அப்படிங்கிறது ஸோ இப்போ நீங்க நிறைய இது நம்ம பார்த்துருப்போம் நீங்க ஸ்பான்சர்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஒரு ஸ்பான்சர் எடுத்து பார்க்கலாம் கூகுள் எடுத்து ஒரு 4-5 இதுக்கு ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஸோ இவங்களோட கோல் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை நோன் இருக்கு பாத்தீங்களா நான் கிளிக்கும் பண்றேன் உங்களோட கோல் எப்படி இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ அப்ளை நோன் நான் கிளிக் பண்ணிட்டா சிடிஏ பண்ணா என்ன சோசியல் ஈகிள் அகாடமி வெப்சைட்டுக்குள்ள போயிது
இந்த டேட் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 23 அப்படின்னு போட்டுட்டு 2:30 PM கன்ஃபார்ம் சொன்னது. என்ன கேட்குது? என்னோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்குது. கேலண்டர்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுது. அடுத்து வந்து நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஹவு ஓல்டு ஆர் யூ, சிட்டி, என்னெல்லாம் படிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு பேர் என்னன்னா லீடு. என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி என்னை வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கி. அப்போ இதோட கோல் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. லீடு, இதுதான் கேம்பெயின். இங்க யாரு காமிக்கிறாங்க? எனக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னா என்னை ஒரு ஆடியன்ஸா எடுத்துருப்பாங்க. அதான் என்னன்னா மோகன்குமார்ல இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற ஏஜா இருக்கட்டும், லொகேஷனா இருக்கட்டும், இதையெல்லாம் பேஸ் பண்ணி என்னை அங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. எனக்கு ஆடு காமிக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. கோயம்புத்தூர்ல இருக்க அத்தனை பேருக்கு காமிக்காது. கோயம்புத்தூர்ல யாரு காமிக்கணுங்கிறத முடிவு பண்ற இடம் தான் ஆட் செட்ல வர்றது. ஸோ என்ன கண்டென்ட் எனக்கு காமிக்கிறாங்க, இதை காமிக்கிறாங்க, இதை இமேஜ் காமிக்கிறாங்க. இது வந்து ஆட் லெவல்ல கிரியேட் பண்றது. ஸோ பேசிக்கலா நம்ம பார்த்தோம்னா கேம்பெயின் லெவல்ல வாட் இஸ் யுவர் கோல், ஆட் செட் லெவல்ல யாரு என்ன அப்படிங்கிறது, ஆட் லெவல்ல கிரியேட்டிவ் காமிக்கிறாங்க. ஸோ கேம்பெயின் லெவல் நம்ம அதில் எடுத்துக்குவோம். டிஃபைன் அப்ஜெக்டிவ் ஆர் செட் அப்ஜெக்டிவ், வாட் எவர் நீங்க கால் பண்றது. என்னென்ன அப்ஜெக்டிவ் இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ நான் எங்க போறேன், ஆட்ஸ் மேனேஜர் facebook.com. ஸோ உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட் இருக்கும், ஏன்னா நிறைய ஆக்சஸ் நம்ம வாங்கியிருக்கோம். சும்மா ஆப்பினோடல உங்களுக்கு எடுத்துட்டு போய்க்கிறேன். ஆப்பின் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் இருக்கு. ஈகஸ் இருக்கு, இன்னொரு கிளைண்டோட இருக்கு. ஸோ 3 லெவல் தெரியுங்களா? கேம்பெயின், ஆட் செட்ஸ், ஆட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாவும் கேட்பாங்க. நம்ம உள்ள போனா வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காம இருக்க வேண்டாம். கேம்பெயின், ஆட் செட், ஆட். ஸோ ஃபேஸ்புக்கோட மெட்டா ஆட்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இதுதான் டாப் லெவல் அக்கௌண்ட்ஸ் சொல்லுங்க. ஆட் அக்கௌண்ட்னு பேரு. அதுக்கப்புறம் கேம்பெயின், அதுக்கப்புறம் கேம்பெயினுக்குள்ள ஆட் செட்டுக்குள்ள ஆட். இப்போ அது சிம்பிளா உங்களுக்கு காமிச்சேன்னா, எடிட் நான் போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்ட்ரக்சர் தெரியுதுங்களா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. இது கேம்பெயின் லெவல், இது ஆட் செட் லெவல், இது ஆட் லெவல். இதுக்குள்ள எத்தனை ஆட் செட் வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆட் செட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்குள்ள நிறைய ஆட் நான் வைக்கலாம். அதெல்லாம் அடுத்த லெவல் ஆஃப் ஹையர் இதில் நம்ம பார்க்கலாம். பட் பொதுவான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, கேம்பெயின், ஆட் செட், ஆட். இப்போ இது ஒரு ஆட் அக்கௌண்ட் தானே. இது ஈத்தர் சர்வீசஸ்ங்கிறது 61812ங்கிறது ஆட் அக்கௌண்ட். இந்த ஆட் அக்கௌண்ட்ல நிறைய கேம்பெயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஒரு கேம்பெயின் மட்டும் கிடையாது. வின்மினி அப்படிங்கிறது ஒரு கேம்பெயின், ஃபார்ம் மெட்டா கோர்ஸ்ங்கிறது ஒரு கேம்பெயின். ஸோ நிறைய கேம்பெயின் நான் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் பில்லிங் அப்படின்னு நான் கிளியரா சொல்லுவேன். பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ் நான் போனேன்னா கேம்பெயினுக்கு நான் பே பண்ண போறது இல்லை, இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நான் பே பண்ணுவேன். இப்போ நான் பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ்ல போனோம்னா எந்த அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு தான் வந்து இந்த பில்லிங் எல்லாமே இருக்கு. எந்த அக்கௌண்ட்னா ஈத்தர் சர்வீசஸ்ங்கிற ஒரு ஆட் அக்கௌண்ட். அந்த நம்பர் காமிக்கல, பட் அந்த நேம் காமிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ரிசீவ் பண்றவங்க இப்படிதான் அவங்க இன்வாய்ஸ் அனுப்புவாங்க. லாஸ்ட் இன்வாய்ஸ் நான் 2000 பே பண்ணிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் ஐடி 61812, இதான் நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த உள்ள வந்தீங்கன்னா 61812. ஸோ நீங்க பே பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுவீங்க. ஒரு கேம்பெயினுக்கு நீங்க பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்பினோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுவீங்க. அதுல பைத்தானுக்கு ஒரு கேம்பெயின், ஜாவாக்கு ஒன்று பண்ணலாம், லீடுக்கு ஒன்று பண்ணலாம், ஃபார்முக்கு ஒன்று, இப்படி நிறைய கேம்பெயின் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம்.
அதனால ஒரு அக்கௌண்ட்டுக்கு கீழே யூ கேன் ஹேவ் மல்டிபிள் நம்பர் ஆஃப் கேம்பெயின்ஸ். அது ஜெனரலா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கேம்பெயினுக்கு கீழே என்னென்ன வருதுன்னு அடுத்து பார்ப்போம். டிஃபைன் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் அப்படின்னா கேம்பெயின்ஸ் தான் போறேன். இப்படிதான் இருக்கும் ஆட்ஸ் மேனேஜர். கிரியேட் அப்படின்னு நான் போறேன். கிரியேட்னு போறப்ப என்னன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் ரிசர்வேஷன் 2 இருக்கு. அதை நம்ம ஆட் கிரியேட் பண்ற பார்ப்போங்க. நம்ம டைவர்ட் ஆக வேண்டாம். கேம்பெயின் அப்ஜெக்டிவ் அவேர்னஸ், டிராஃபிக், என்கேஜ்மெண்ட், லீட்ஸ், ஆப் ப்ரொமோஷன், சேல்ஸ். முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க, இல்லை அந்த அளவுக்கு பெருசா கேட்கணும் இல்லை. நான் ஒன்றும் எழுதுறேன். அவேர்னஸ், டிராஃபிக், என்கேஜ்மெண்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அவேர்னஸ் அப்படின்னா மவுஸ் வச்சோன்னா பாருங்க என்ன பாருங்க. ஷோ யுவர் ஆட்ஸ் டு பீப்புள் ஹூ ஆர் மோஸ்ட் லைக்லி டு ரிமெம்பர் தம். நீங்க மக்கள் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த கேம்பெயின் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணுங்க. என்னோட ப்ராடக்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்பிள் டெக்னாலஜிங்கிற நேமா அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரைனிங் நான் கொடுக்குறேங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இது கோ ஃபார் அவேர்னஸ். யாருக்கெல்லாம் பெஸ்ட் அப்படிங்கிற குட் ஃபார் ரீச். நிறைய பேர்த்த ரீச் பண்ண முடியும். பிராண்ட் அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ரீச்னா என்னங்கிறது இங்க சொல்லுங்க. ரீச் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ மே பி இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் பிராண்ட். உங்க பிராண்ட்ல வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். பிராண்ட் அவேர்னஸ் reach people who are most likely to remember. Video is reach people who are most likely to watch your video. So இந்த அவேர்னஸ் என்ன அப்படின்னா ஆப்பிள் டெக்னாலஜில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் லீட். இந்த மூணுலயுமே பாருங்க ரீச் தான் பண்ண முடியுங்கிறாங்க. எத்தனையோ அக்கௌண்ட் கொண்டே நம்மளோட இதை சேர்த்துவாங்க. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. வீடியோவை பார்க்க வைக்கிறது. ஏதோ ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கார்பரேட் வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம அன்னைக்கு நீங்க எடுத்தீங்கல்ல அந்த மாதிரி வீடியோவை நான் ப்ரொமோட் பண்றேன்னா வீடியோவை பார்க்க வைக்கிறேன். ஸோ அது மூலமா எனக்கு வந்து என்கொயரியோ இல்லை பிராண்ட் அவேர்னஸ் மூலமா என்கொயரியோ ரீச் மூலமா என்கொயரியோ நான் எதிர்பார்க்கலாம். அப்போ என்னோட அப்ஜெக்டிவ் என்ன? என்னோட ப்ராடக்டை பார்க்க வைக்கிறது மட்டும்தான் அப்ஜெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மார்க்கெட்டிங் அவேர்னஸ். நம்ம நிறைய டைம் சொல்றோம் அவேர்னஸ், கன்சிடரேஷன், கன்வர்ஷன். ஸோ அந்த ஸ்டெப் படி பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்ங்கிறது இவங்க இங்க பண்றாங்க. இதுல என்னென்னலாம் பண்ண முடியும்? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இங்க அவேர்னஸ்ல என்னென்னலாம் பண்ணலாம்? ரீச், வீடியோ வியூஸ், பிராண்ட் அவேர்னஸ். இந்த மூணும் பண்ணலாம். அடுத்து டிராஃபிக். டிராஃபிக் என்னன்னா send the people to destinations such as your website, app, Instagram profile or Facebook event. அதாவது ஒரு ஆடை பார்க்குறவங்க அந்த அப்ளை நோன்னு நம்ம அப்ளை கிளிக் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஒரு டெஸ்டினேஷனுக்கு அனுப்புங்க. www.appincoimbatore.com அந்த பேஜுக்கு அனுப்புங்க. இல்லை ஒரு ஆப் பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் இருக்குது டவுன்லோட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அந்த ஆப்புக்கு அனுப்புங்க. இல்லை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஒரு லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, instagram.com/ அதுக்கு அனுப்புங்க. ஆர் ஒரு ஃபேஸ்புக் ஈவெண்ட், நீங்க ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அனுப்புங்க. நிறைய பேர்த்தோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கு நம்ம ஆள் சேர்த்தணும், அதனால வாட்ஸ்அப்போட லிங்க் WA அப்படியெல்லாம் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. அது மோஸ்ட்லி அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவங்க நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுது. நீங்க கொடுக்கறது வந்து இதுக்கு தான் அவங்க ஆப்டிமைஸ் ஆகும். நீங்க புதுசாக ஒரு வாட்ஸ்அப் கொடுத்து அதுக்கு போய் சேர்க்கிறப்ப அவனோட லாஜிக்கே மாறிடும். அவன் சொல்றதுக்கு நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவன் சொல்றது என்ன, வெப்சைட்டுக்கு அனுப்பலாம், ஆப்புக்கு அனுப்பலாம், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். இப்போ நம்ம ஆடை பார்ப்போம், ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். வெப்சைட்டுக்கோ இல்லை அங்கே அனுப்புற மாதிரி. இப்போ கெட் ஆஃபர், இது நேற்று பார்த்தோம்னு நினைக்கிறேன். இது வந்து வெப்சைட் போச்சா எனக்கு ஞாபகம் இல்லை. சைன் அப். இப்போ சைன் அப் எங்கே போகும்? ஒன்றா அந்த ஃபார்ம் இவங்களே கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை அந்த அவங்களோட வெப்சைட்ல போய் என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கு. இது அவங்களோட வெப்சைட் போயிடுச்சு. வந்து 2 இதுலையும் பண்ணலாம். நீங்க லீட்லயும் போய் இந்த மாதிரி பண்ணலாம், டிராஃபிக்லயும் பண்றது இருக்கு. அவங்க என்ன கேம்பெயின் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தெரியல. இப்போ இதுல போயிட்டு புக் 1-on-1 கவுன்சிலிங், இதை நான் கிளிக் பண்ணேன்னா நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ப்ரொஃபைல், அட்டெண்ட் ஃப்ரீ நம்பர் இதுக்கு போயிட்டு இது பண்றேன். ஸோ இதுக்கு பண்றதும் சைன் அப் இருக்கு. பட் டெஸ்டினேஷன் வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க.
அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்ல என்னென்ன இருக்கு. குட் ஃபார் லிங்க் கிளிக்ஸ். அந்த லிங்கை கிளிக் பண்ணுவாங்க, அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வெப்சைட்டுக்கு ஆப் அண்ட் கோயம்புத்தூர் அனுப்பிச்சீங்கனாலும் அந்த ஆப் அண்ட் கோயம்புத்தூர் போவாங்க, அங்க போய் லீட் போடுவாங்களாங்கிறதுக்கு ஃபேஸ்புக் அந்த மாதிரி பீப்புள்கிட்ட காமிக்க மாட்டாங்க. நீங்க புரியல, நம்ம யோசிப்போம் வெப்சைட் டிராபிக் தானே, அங்க போனாங்கன்னா அப்புறம் படிச்சு பார்த்துட்டு லீட் போடுவாங்கல்ல அப்படின்னு நினைப்போம். ஆனா ஃபேஸ்புக்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் யார்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிளிக் வந்தா போதும் அப்படிங்கிறத மட்டும் தான் அவன் யோசிப்பான். ஏன்னா உங்களோட அப்ஜெக்டிவே வந்து என்னன்னா டிராபிக் வரணும், அங்க வேற 4 பேர் வந்து அதை பார்க்கணும், என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கணும். நீங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் டிராபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து பார்த்துட்டு அவங்க போய்க்குவாங்க. அல்லது லேண்டிங் பேஜ் வியூஸ், அதே ஒரு லிங்கை கிளிக் பண்றது லேண்டிங் பேஜ் வியூஸ், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் அதுக்கு நீங்க பண்ணலாம், கால்ஸுக்கு பண்ணலாம். ஸோ ஒண்ணு லீடை பொறுத்தளவு கால்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. கால் பண்ணாலே நம்மளுக்கு அந்த நம்பர் வந்துடும், இட் பிகம் அ லீட் ஆல்சோ. பட் நார்மலா டிராபிக் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து அந்த ஈவெண்ட்டை பத்தி கேட்கறது இந்த மாதிரி தான் எடுத்துருவோம். இந்த என்கொயரினா என்கொயரி மாதிரி வராது. நான் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் இங்கே நடத்துறேன் அப்படின்ட்டு ஒரு ஆடு நான் கொடுத்தேன்னா அது சம்பந்தமா கேட்பாங்க, அவ்வளவுதான். அதை வச்சுட்டு நம்ம ஏன்னா 1000 பேர் 10,000 பேர் வரக்கூடிய இடத்துல இது லீடர் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். டிராபிக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இது லிங்க் கிளிக்ஸ், லேண்டிங் பேஜ் வியூஸ், அதான் லேண்டிங் பேஜ் போட்டோம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மெசஞ்சர், நம்ம தெரிஞ்சு போட்டுருக்கோம். அதுக்கு வந்து இது பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ உங்களோட கோல் என்ன? நீங்க எங்களோட கம்பெனிக்கு ஆட் ரன் பண்ணி தருவீங்களான்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின் உங்களோட கோல். எனக்கு லீடு வேணும், எனக்கு சேல்ஸ் நடக்கணும், எனக்கு ஜஸ்ட் என்னோட கம்பெனி அவேர்னஸ் தெரியணும், எது சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம். என்கேஜ்மெண்ட், கெட் மோர் மெசேஜஸ், பர்ச்சேஸ் த்ரூ மெசேஜிங், வீடியோ வியூஸ், போஸ்ட் என்கேஜ்மெண்ட், பேஜ் லைக்ஸ் ஆர் ஈவென்ட். ஸோ நிறைய பேர் கேட்கறது என்னன்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜுக்கு லைக்ஸ் வேணும். புரியுதுங்களா? 3000 லைக்ஸ் நம்ம வச்சிருக்கோம், நீங்க பாருங்க. எனக்கு வந்து இது லைக் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் பெய்ட்ல அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம போதும். என்கேஜ்மெண்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா 3000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 3000 3100 3200 இப்படி வந்து பண்ணிட்டு போகணும். ஸோ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணணும். என்கேஜ்மெண்ட் என்னங்கிறது லைக் கமெண்ட் ஷேர் பண்றதா மோஸ்ட்லி என்கேஜ்மெண்ட். அப்ப நான் ஒரு போஸ்ட் போட்டு அந்த என்கேஜ்மெண்ட் இல்லை ஒரு ஆட் கிரியேட் பண்ணி என்கேஜ்மெண்ட் அப்படின்னா மெசேஜ் நான் எதிர்பார்க்கலாம். என்னது எனக்கு அதுல கமெண்ட் பண்ணுவாங்க, இல்ல மெசஞ்சர் ஆப்ஷன் கொடுத்தா மெசஞ்சர் பண்ணுவாங்க, இல்ல வாட்ஸ்அப் ஐக்கான் நான் கொடுத்தேன்னா வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்கேஜ்மெண்ட்ல போயிட்டு குட் ஃபார் மெசஞ்சர். இன்னும் நீ ஆக்சுவலா என்கேஜ்மெண்ட்னு எழுதிட்டோம்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். காப்பி பண்ணி போங்க. நாளைக்கு இது ரெஃபரன்ஸ் வைக்கிறீங்கன்னா print screen and portal. இது வந்து என்கேஜ்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணும். வீடியோ வியூ, போஸ்டிங் சேம் இது இதுலயும் வரும். மெசஞ்சர், வாட்ஸ்அப் இதுலயே வரும்.
அந்த கோலை பொறுத்து நம்மளுக்கு மாறும். அடுத்து லீட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அப்ஜெக்டிவ். மோஸ்ட் ஆஃப் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீட்ஸ்னு வரும். கலெக்ட் லீட்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ் ஆர் பிராண்ட். ஸோ லீடுங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம? லீட், வாட் யூ மீன் பை லீட்? கஸ்டமர்ஸ் அதுதான் கஸ்டமர் உள்ள கொண்டு வந்து தேவைப்பட்டாலும் அதுக்கு என்ன இங்க லீடுங்கிறது என்ன சொல்லுவீங்க? கஸ்டமர் நேமா? அன்னோன் தான். ஆனா லீடுன்னு எதை சொல்லுவீங்க நீங்க? கஸ்டமர் வந்து நம்ம வியூ பண்ணிருக்கேன் சார். கஸ்டமர் வியூ பண்றதுமா? ஆமாங்க சார். பிஃபோர் கன்வர்ஷன் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். அதான் அந்த லீடுக்கு உண்டான பாராமீட்டர்ஸ் என்ன? அது கீழ என்னென்ன பாராமீட்டர்ஸ் வரும்? இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது. ஆஹா, அதெல்லாம் அந்த பிஹேவியர்ஸ், டெமோகிராபிக்ஸ் அப்படி போயிடும். லீட் அப்படின்னா என்னது? பேசிக்கா நம்ம லீட் ஜெனரேஷன் நம்ம சொல்லிட்டோம். இந்த இடத்துல என்ன ஜெனரேட் பண்ண போறோம் ஒரு கேம்பெயின்ல? லீட்ல என்ன இருக்கும்? ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குது. இல்ல அது கொடுப்பீங்க, பட் லீடுங்கிறது யாருன்னு கேக்குறேன். எதை புரிஞ்சுங்களா? லீடுன்னா என்னது? ஏஜா, இன்ட்ரெஸ்டா, மொபைல் நம்பரா, இமெயில் ஐடியா? மொபைல் நம்பர். லீட் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட கான்டாக்ட் நம்பர். அதுதான் நம்ம லீடுன்னு நம்ம சொல்றோம். புரிஞ்சுங்களா? நம்ம பேச்சு வழக்கில் சொல்றதுதான் நான் சொல்றேன். எல்லா பக்கம் சொல்லுவாங்க எ பர்சன்ஸ் ஃபோன் நம்பர், அதாவது ஏதோ ஒரு மெத்தட்ல அவரோட நான் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ ஃபோன் நம்பர் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு கம்யூனிகேஷன். இது இமெயில் ஐடி வந்து இமெயில் அனுப்புவோம். இன்னைக்கு அது பெருசா எஃபெக்ட் இல்லை. அதனால எ பர்சன்ஸ் ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி நம்ம முதல்ல சொல்லிட்டு இருப்போம். இட் இஸ் கால் லீடும்போம். ஆனா இப்போதைக்கு என் கான்டாக்ட் நம்பர் தான் லீடு. இப்ப சதீஷ் இங்க வந்திருக்காருன்னா இங்க வர்றதுக்கு முன்னாடி அவரை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும்னா அவரோட ஃபோன் நம்பர் மட்டும் தான் தெரியும். இப்ப நான் இங்க ஜென்ரேட் பண்ண பாத்தீங்களா, லீட் ஜெனரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பண்றோம் பாத்தீங்களா? நான் உங்களுக்கு இப்ப நான் மெட்டா கோர்ஸ்க்காக வந்து இது பண்ணிட்டு சரி, இது வந்து ஆட்ல வச்சுட்டு நான் போயிட்டு அந்த லீட் எனக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு நான் பார்ப்போம். 60 லீடு வந்திருக்கு. ரிசல்ட் அப்படிங்கிறது 60 இருக்கு. நான் இதை டவுன்லோட் பண்றேன். லீடுங்கிறது நல்லா இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஆப்ஷன் இருக்கும், பட் அந்த போன் நம்பர் இருந்தாலும் கம்யூனிகேட் பண்றது தான் மெயின் லீட். லீடோட கேரக்டர்ஸ் தான் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே. அறுபது லீடு நான் காட்டுறேன்ல, 90 டேஸ் மட்டும்தான் அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கும். இந்த லீடு 90 டேஸ் ஆச்சுன்னா அது அப்படியே டெலீட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் 90 டேஸ் மட்டும்தான் அது இருக்கும் லீட் எப்பவுமே. ஸோ இப்போ நான் ஒரு ஆட் ரன் பண்ணி 60 பேர் எனக்கு வந்திருக்காங்க. கடைசியாக வந்து கான்சென்ட்ரேட் அவங்களோட ஃபோன் நம்பர், இதுதான் லீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லீட் இருந்தால் தான் நான் ஃபர்தராக கான்டாக்ட் பண்ண முடியும். அந்த லீடோட கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த ஐசிபி அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த ஏஜில் இருப்பாங்க, என்னோட லீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் இருப்பாங்க, என்னோட லீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ். பட் அந்த லீடுங்கிறது ஃபோன் நம்பர். அது எந்த வகையில நான் கம்யூனிகேட் பண்றேனோ அதுதான் லீட். அதனால லீடை மட்டும் மறந்துடாதீங்க. லீடு தான் ரொம்ப முக்கியம். லீட் ஜென்ரேஷன் என்ன பண்ண போறோம்னா ஒரு பர்சனோட கான்டாக்ட் நம்பர் எடுக்கிறது தான் நம்ம லீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது. பிராண்ட் அவேர்னஸ்ல வந்து எனக்கு ஏதாவது சொல்ல பார்த்தீங்களா, கான்டாக்ட் நம்பர் வேண்டியதில்லை, என்னோட கம்பெனி தெரிஞ்சா போதும். ஸோ அதெல்லாம் பிராண்ட் அவேர்னஸ். லீட் ஜென்ரேஷன் அப்படின்னா ஒரு பர்சனை லீட் என்கேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து அவங்களோட நம்பர் நம்மளுக்கு கிடைக்காது. வாட்ஸ்அப்ல சேட் பண்ணா மட்டும் தான் அவங்களோட நம்பர் கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்றவங்கள அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி தான் இருக்கு.
அந்த ப்ரொஃபைல் ஐடி இட்ஸ் கைண்ட் ஆஃப் லீட் அது. ஏன்னா ஐ கேன் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் தம் த்ரூ மெசஞ்சர். பட் கான்டாக்ட் நம்பர் தான் முக்கியமான லீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லீட்னாவே கான்டாக்ட் நம்பர். பட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லீட் வந்து நீங்க மெசஞ்சர் அதுலயும் கூட நம்ம பண்ணலாம். அதனால அதையும் மறந்துட வேண்டாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆப் ப்ரொமோஷன். ஃபைண்ட் நியூ பீப்புள் டு இன்ஸ்டால் யுவர் ஆப் அண்ட் கண்டினியூ யூசிங் இட். ஒரு நீங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து வந்து இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா குட் ஃபார் இந்த இதை நான் சொல்றேன். கிட்டத்தட்ட மோஸ்ட்லி வந்ததுலயே தான் வரும். வெப்சைட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் லீட் எப்படி நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க? வெப்சைட்ல போய் ஒரு எக்ஸ்எல் ஃபார்ம் ஃபில்அப் பண்ற மாதிரி கலெக்ட் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் ஃபார்ம் இப்போ நான் காமிச்ச பார்த்தீங்களா ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்ததுன்னா இன்ஸ்டன்ட் ஃபார்முங்க. உடனே அதை கிளிக் பண்ணாங்கன்னா அப்படியே அந்த ஃபார்ம்ல இருந்து பண்ணிட்டு எங்கேயும் வேற எங்கேயும் டைவர்ட் ஆக மாட்டாங்க. அந்த ஃபேஸ்புக்குள்ளேயே வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்புறமா இருக்கும். மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது மூலமா லீட். ஸோ மெசஞ்சர்ல சேட் பண்ணாலும் அது லீடு தான். ஈவன் தோ இட் இஸ் நாட் அ நம்பர், அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி மூலமா நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும்னா அது லீட். கன்வர்ஷன்ஸ்னா எனக்கு அந்த லீட் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ ஈவன் சம்டைம்ஸ் சேல்ஸ் கன்வர்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வெப்சைட்ல போய் டிராஃபிக் மட்டும் இருக்காது, வெப்சைட்டுக்கு அனுப்புறது டிராஃபிக், அதில் போய் லீடு போட வைக்கிறதுக்கு பேர் கன்வர்ஷன்ஸ் அப்படின்பாங்க. கால்ஸ் வர்றது லீட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ப்ரொமோஷன் பார்த்தோம். குட் ஃபார் ஆப் இன்ஸ்டால் அண்ட் ஆப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இது மோஸ்ட்லி நம்ம யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. லாஸ்ட் ஒன் வந்து சேல்ஸ். சேல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணா? ஃபைண்ட் பீப்புள் ஹூ ஆர் லைக்லி டு பர்ச்சேஸ் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். குட் ஃபார் கன்வர்ஷன், கேட்லாக் சேல், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், கால்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இத்தனை இருந்தாலும் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இது கன்வர்ஷன் யூஸ் பண்ணுவோம். சேல்ஸ் அப்படின்னா கன்வர்ஷன் ஆகணும், எனக்கு அந்த இதை வாங்க வைக்கணும். ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம் இதுதான் நிறைய பேர் யூஸ் பண்றது, மெஜாரிட்டி பீப்புள் யூஸ் பண்றது. என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா வீடியோ வியூஸ் இல்லாட்டி பேஜ் லைக்ஸ் வச்சிடலாம். இங்க என்கேஜ்மெண்ட்ல போவாங்க மாத்தி போகும். சரி, இங்க போடுங்க பேஜ் லைக்ஸ் எல்லாம் இங்க. பேஜ் லைக்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபைல் ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்றதுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க. வீடியோ வியூஸ்க்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. டிராஃபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்டிங் பேஜ் வியூஸ் மட்டும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ், அதுக்கு வந்து வீடியோ வியூஸ் கொஞ்சம். ஸோ அப்போ கேம்பெயின்ங்கிறது என்ன? உங்களோட கோலை நீங்க செட் பண்ற இடம் தான் கேம்பெயின். இங்க பார்க்கணும் வாட் இஸ் யுவர் கோல். ஸோ என்னோட கோல் வந்து அவேர்னஸா, டிராஃபிக்கா, என்கேஜ்மெண்ட்டா, லீட்ஸா, ஆப் ப்ரொமோஷனா, சேல்ஸா, கிட்டத்தட்ட 3 6 இருக்கு. ஸோ மோஸ்ட்லி என்ன சொன்னா எல்லா கம்பெனிஸும் லீட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. இ காமர்ஸ் கம்பெனிஸ் மட்டும்தான் சேல்ஸுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அங்கேயே பேமெண்ட் கேட் வச்சு வெப்சைட்டுக்கு அனுப்புவோம், வெப்சைட்ல போய் அப்படியே பேமெண்ட் பண்ணி அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். பட் நம்மளே மாதிரி ப்ராடக்ட்லாம் அப்படியே போய் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. ஸோ 75% லீடு கம்பெனிஸ் தான் நிறைய இருக்கு. இ காமர்ஸ் மட்டும்தான் அது இ காமர்ஸ்ல பெரிய பொருள் உடனே போய் வாங்க மாட்டாங்க. அதான் ரிசர்ச் பண்ணி எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா அப்புறம் தான் வாங்குவாங்க. இனிஷியலா ஒரே ஸ்டெப்ல போய் சேல்ஸ் நடக்காது. சின்ன பொருள் 1000 ரூபா 2000 ரூபா அப்படிங்கிறது எல்லாமே வாங்கிடும்.
மோஸ்ட்லி அமேசான்ல போயிட்டோம்னா ஆடே வேண்டியதில்லை, நம்மளே டைரக்டா போக ஆரம்பிச்சிடும். ஸோ சேல்ஸ்ல நீங்க நாட் ஒன்லி இது யுடமி இந்த மாதிரி கோர்சஸும் ஆட் கொடுப்பாங்க. அதெல்லாம் சேல்ஸ் அப்ஜெக்டிவ் வைஸ் தான் பண்ணுவாங்க. அவங்களாம் ஒன்லி லேர்னிங் வந்து டைரக்ட் சேல்ஸ்ல அவங்க எடுக்கிறாங்க. சேல்ஸே நடக்குது, மோஸ்ட்லி லீட் ஜெனரேஷன் தான். சேல்ஸ் அவங்க என்ன கம்பெனி சொல்லி சானிட்டரி பேட்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் டைரக்டா சேல் வச்சிருப்பாங்க. ஏன்னா அது என்கொயரி மாதிரி வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து B2B வச்சிருப்பாங்க, இல்லை B2Cக்கு வேணாலும் இருக்கும். பட் அது ஒரு என்கொயரியா வந்து ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் கூப்பிட்டு கேட்டு வாங்கணும் ஒரு ப்ராடக்ட் நினைக்க மாட்டாங்க. அதனால இ-காமர்ஸ் தான் பெஸ்டா இருக்கு. ஸோ அதனால ராங் அப்ஜெக்டிவ் என்னைக்கு சூஸ் பண்ண வேணாம். ராங் அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணோம்னா ராங் ரிசல்ட்ஸ் தான் வரும் நம்மளுக்கு. ஸோ அதனால ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு கேம்பெயினுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். சும்மா ஒரு 5 minutes 1 o'clock முடிஞ்சிடும். அடுத்து வந்து ஆட் செட் லெவல். நம்ம இப்போ வந்து கேம்பெயின் லெவல் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து ஆட் செட் லெவல். இதுல என்னென்னலாம் இங்க நடக்கும் அப்படிங்கிறது. இங்க வந்து டார்கெட் ஆடியன்ஸ், அந்த ஹூ அப்படின்லாம் நம்ம கேட்டோம் பார்த்தீங்களா. டார்கெட் ஆடியன்ஸ், வேர் அப்படிங்கிறது லொகேஷன். லொகேஷன்ல இங்க செலக்ட் பண்ணுவோம். ஏஜ், ஜெண்டர் இந்த ஆப்ஷன் இங்க கொடுப்போம். பிளேஸ்மெண்ட், ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, இல்லை வேற மெட்டா டைப் பண்ணியிருக்கிற வெப்சைட்ஸ்லையா அப்படிங்கிறது எல்லாமே பிளேஸ்மெண்ட்ஸ்ல நம்ம கொடுப்போம். ஸோ பட்ஜெட் அப்ளை கேட்டாங்களா, ஸ்கெடியூல் பண்றது இந்த இடத்துல பண்ணுவோம். இந்த ஒரு 6 இது வந்து முக்கியமா ஆக்செட் லெவல்ல. அதுபோக சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் அது ரொம்ப முக்கியம். டார்கெட்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர், டெமோகிராபிக்ஸ் முக்கியமானது. இதெல்லாம் ஸோ இந்த ஒரு 7 இதுதான் இங்க மேக்ஸிமம் நம்ம பண்ண மாதிரி. ஸ்கெடியூல் நார்மலா எனக்கு பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா அது ரொம்ப ரேராக தான் வந்து லைஃப் டைம் பட்ஜெட் யூஸ் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. இல்லாட்டி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அஃப்கோர்ஸ் ஸ்கெடியூல் இருக்கு, நான் ஒரு வேலை இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம லைக் பண்றவங்க வந்து இந்த டைம்ல என்கேஜ் இருப்பாங்க அப்படிங்கிறது அது வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய. இந்த ஆடியன்ஸ் வந்து இந்த டைம்ல இருப்பாங்க, இந்த டைம்ல போஸ்ட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், லீட் அதிகமாக வரும்ட்டு அவங்க ஒரு ஏஐ மூலமா சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ட், எனக்கு 6 மணிக்கு மேலே ஆஃபீஸ் யாரும் வந்து கால் பண்ண மாட்டாங்க. நான் சொல்லுவேன் கால் வந்து இந்த லீட் வந்து 30 மினிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா ஓகேதான். ஸோ அதனால சில பேர் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஆடவே ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் நம்ம வந்து என்னன்னா நம்ம ஆடியன்ஸ் நைட் எல்லாம் முடிச்சிருப்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எல்லா டைம் பண்ணிட்டு இருக்கோம். சில இது கஸ்டமர் ஓரியன்டட்ல இருக்கிறவங்க டைமிங் வச்சுட்டு பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் டைப் நான் எழுதுறேன். ஆடியன்ஸ் ஸ்ட்ரக்சரிங் எப்படி இருக்கு? ப்ராட் ஆடியன்ஸ், இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ், நாளைக்கு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். கஸ்டம் ஆடியன்ஸ், லுக் லைக் ஆடியன்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த டீடைல் டார்கெட்டிங்ல எல்லாமே வந்துடும், ஆடியன்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இருந்தாலும் ஆடியன்ஸும் ஆட்செட் லெவல்ல தான் இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுது, இல்லை எனக்கு சரியான ஆள் வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா.
ஜாப் வேகன்சிஸ் வர்றாங்க அப்படின்னாலே ஆடியன்ஸை நம்ம தப்பா சூஸ் பண்ணியிருக்கலாம். அது ஒரு ரீசனா இருக்கும். ப்ராட் ஆடியன்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம், இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆளுகளை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இருக்கு. இல்லை இப்போ நம்ம வேணும் அப்படின்னா கஸ்டம் ஆடியன்ஸ் இப்படியெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து இதோட இதை கண்டினியூ பண்ணுவோம். அதோட இது ஆடியன்ஸ் எங்க வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நாளைக்கு இதெல்லாம் காமிச்சேன். இந்த லீடு காமிச்சேன். லீடுக்குள்ள ஆட்செட் லெவல்ல என்னென்ன வரும் அப்படிங்கிறத லைவா உங்களுக்கு காமிக்கிறேன். அதை காமிச்சோம் அப்படின்னா இங்க படிக்கிறதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகி வரும். எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தா கேம்பெயின் லெவல், ஆட்செட் லெவல், ஆட் லெவல். கேம்பெயின்னா கோல், அடுத்தது ஹூ வேர் வென் இருந்தது, இமேஜ் அண்ட் கிரியேட்டிவ் வந்து ஆட் லெவல்ல. லீடு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ஜெக்டிவ் வந்து 6 அப்ஜெக்டிவ் இருக்கு. மனப்பாடமே பண்றதுனால பண்ணிக்கோங்க. அவேர்னஸ், டிராபிக், என்கேஜ்மெண்ட், லீட்ஸ், ஆப் ப்ரொமோஷன், சேல்ஸ், ஒவ்வொன்றும் என்னென்னவெல்லாம் பண்ணுங்கிறது பார்த்தோம். இது மனப்பாடம் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் இந்த டாப் லெவல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்செட் லெவல்ல இதை பார்த்தோம். இது ஒரு நாளைக்கு பார்ப்போம். சரி, ஓகேங்க. சோபனா, ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க.